கோயம்புத்தூர்ல 50 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ள நல்ல வீடு இருக்க மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியால மெயின் ரோட்டுக்கு பக்கமா வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வீடு தான் நீங்க பார்க்க போறோம். இந்த வீட்டோட விலை 50 லட்ச ரூபா கூட கிடையாதுங்க, 48 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. ஆனா வீட்டோட பிளானிங் வந்து பயங்கர ஸ்பேசியஸா இருக்குங்க. ஹேட்ச்பேக் கார் இல்லைங்க, நல்ல ஒரு சடான் கார், எக்ஸ்யூவி டைப் கார் நிறுத்துற அளவுக்கு வந்து பெரிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவுல ஒரு லிவிங் ஏரியா இருக்கு. இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட சூப்பரான ஒரு மாடல் கிச்சன், ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூமோட நல்லா செட் பேக் ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையமே வந்து ஃப்ளைஓவர்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் 35 நிமிஷத்துல ரீச் ஆயிட முடியும். இன்னைக்கு அந்த ரோட்ல வந்து பெருநாயக்கம்பாளையம் எடுத்து வீரபாண்டி எடுத்து சாந்திமேடு பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற மாதிரியான வீடு தான் பார்க்க போறோம். சுத்தியும் நீங்க பார்க்க முடியும். வீட்டோட லெஃப்ட் சைட்லயும் நிறைய வீடு இருக்கு, வீட்டோட ரைட் சைட்லயும் நிறைய வீடு இருக்கு. நம்ம லெஃப்ட் சைட்ல கூட ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தோம். அந்த பச்சை கலர் வீடு நம்ம போட்டு 2 நாள்ல புக்கிங் ஆயிருச்சு. பக்கத்துல 2 வீடு கட்டியிருந்தாங்க. 2 வீடுமே பார்த்தீங்கன்னா 2 நாள்ல புக் ஆயிருச்சு. அதுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிற மாதிரியான இந்த வீடு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டப்பட்ட வீடுங்க. மொத்தம் 2 வீடு பக்கத்துல இந்த எலிவேஷன் ஒட்டி கட்டியிருக்கனால ஒரே வீடுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த சைடு வந்து ஒரு செட்பேக் ஸ்பேஸ் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்தோம்னா லெஃப்ட் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து தனித்தனி வீடு தான். இந்த சைடு வந்து ஸ்டார்கேஸ் வரனால இது வந்து ஒட்டி கட்டி இருக்கிறாங்க. இது வந்து 20 அடி அகலம் 60 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் வீட்டில் நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது. அது போக கோல்டன் கலரில் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு மாதிரி ஒரு மாதிரி எலிவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து மெட்டல் கேட் இருக்குங்க. சிஎன்ஜி கட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட வந்து ஒரு மெட்டல் கேட் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் இங்கே நம்ம பார்க்கறது 10க்கு 20ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸு யூனிக்கான பேட்டர்னில் இருக்கிற மாதிரி லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து ஒரு மாதிரியான சராமிக் டெயில்ஸு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட்லாம் பொறுத்திருக்காங்க. நம்ம லைட் எதுவும் போடலை. வீட்டோட லெஃப்ட் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது, வீட்டோட பேக் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து நமக்கு தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே அமைச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரியான டோர், தேக்கு மரத்தில் இருக்குது. வீட்டோட மெயின் டோரும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் தான், எதுவும் பெரிய கார்விங் ஒர்க்கெல்லாம் இல்லை. ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்விங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபோயர். இந்த ஃபோயருக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லிவிங் ஏரியா, ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த லிவிங் ஸ்பேஸை பார்த்துடலாம். 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் வந்து அந்த டைல் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் ஒரு பிளாக் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால லைட்டாக வெளிச்சம் உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி நல்லா வெளிச்சமாக காமிக்குது. ஆக்சுவலாக இங்கே இப்போ வந்து வெயில் இல்லை, லைட்டாக தான் வெளிச்சம் உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனாலும் ரூம்ஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷர்லாம் பொருத்திருக்கிறாங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி பிளாஸ்டர் பரிஸ்லேயே ஒரு அழகான டிசைன்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. கார்னர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கார்னருக்கு ஒரு வித்தியாசமான டிசைனு, அந்த வாலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பார்டருக்கு ஒரு வித்தியாசமான டிசைனு, நடுவில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஒரு அழகான டிசைனு, நிறைய ஸ்பாட் லைட்டோட ஒரு சீலிங் செட்டப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு ஷோகேஸ் யூனிட் எல்லாம் இருக்குது. நம்ம ஷோபீஸ் வச்சுக்கலாம். மெடல்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஷோகேஸ் யூனிட், கிளாஸ் டோர், ஸ்லைடிங் கிளாஸ் டோர் கொடுத்த மாதிரி ரெடி பண்ணி பிவிசி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பிவிசி மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மல்டிமீடியா டிவி யூனிட். லிவிங் ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வந்து இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ப்ரௌனு, ஒயிட்டு, அப்புறம் வந்து ஒரு பிளாக் மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து இன்டீரியர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது. கீழே வந்து நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. செட்டப் பாக்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா கேபினெட்டும் இருக்குது. பூஜா கேபினெட்டுக்கு பெல் டிசைனில் பெல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டிசைனில் வந்து ஓப்பனிங்கு, அது போக பெல்லும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு ஃபோயரு, ஒரு கார் பார்க்கிங்கு, 2 பெட்ரூமுக்கு அட்டாச்சு, அது போக ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. நம்ம முதல்ல லிவிங் ஏரியா எடுத்து கிச்சனை பார்த்தலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடல் கிச்சன், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நிறையா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
கிச்சனை பொறுத்த வரைக்கும் 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. வால் ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்டி ஒர்க்ஸோட பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃப்ளோரிங் ஒர்க்கு இந்த மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய வால் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. அது போக கிரானைட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர் காம்போல கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாக நிறைய பேசினெட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்லர் யூனிட்லாம் இருக்குது. இது வந்து கார்னர். இந்த இடத்துல வந்து நம்ம சிலிண்டர்லாம் வச்சுக்கோம்ல அந்த ஸ்பேஸ். அது போக இதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்டோரேஜஸ் தான். அப்படியே டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது. டால் யூனிட்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? டால் யூனிட்டில் வந்து உள்ள கடப்பாக்கால் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. டோர் மட்டும் போட்டு ஒரு டால் யூனிட்டாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த டால் யூனிட்டுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. இந்த வீட்டில் வந்து அந்த 2 பெட்ரூம் இருக்குன்னு சொன்னால நம்ம முதல் பெட்ரூமை பார்க்கலாம். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக மாஸ்டர் பெட்ரூம்னாவே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல சொன்ன மாதிரி வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஜன்னல்கள் 2 கொடுப்பாங்க. அதே மாதிரி 2 கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி டோர், உடன் லுக்கில் இருக்கிற மாதிரியான பிவிசி டோரு, கிரெயின்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஒரு டார்க் பிளாக் கலர் பேட்டர்னில் வந்து ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே இந்த ஃப்ளோரிங் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலரு, மிச்ச சைடு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்போசிட் கலர் காம்பினேஷனில் வந்து டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 3 சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் ஒரு சாண்டில் கலரு, ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் ப்ரௌனு அந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரியான அந்த இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, ஃப்ளோரிங் ஒர்க் இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது, ஷவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் ஃப்ளஷ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் வந்து பேரிவேர் பிராண்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வாட்டர் ஹீட்டர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். இன்னொரு பெட்ரூம் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபோயரோட ரைட் சைடில் இருக்குங்க. பெட்ரூமோட டோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டோர் தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 11ங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்டென்சில் டிசைனும் இருக்குது. ரெட் கலரில் லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி எல்லோ கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு இங்கே லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த சின்ன பெட்ரூமுக்கும் இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் தான். ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில், இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக சின்ன பெட்ரூம்னாவே ஒரு ஜன்னல் தான் கொடுப்பாங்க இனஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, ஆனால் இங்கே 2 ஜன்னல் கொடுத்துருக்கனால நல்லா லைட்டிங் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். அந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு வாலுக்கு மட்டும் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து டெய்ல் பார்த்துருந்தோம். இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாலுக்கு வந்து இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனு, இந்த 2 சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. நம்ம கார் பார்க்கிங்குள்ளே என்டர் ஆகும்போதே அந்த கேட் ஓப்பன் பண்ணதும் ரைட் சைடில் அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்கும். அந்த ஸ்டார் கேஸுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்டர் ஆகிற இடத்துல இருந்து நீளம் வந்து 8, அகலம் வந்து 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஸ்டைலில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமு. இங்கேயும் வந்து டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கங்க. நல்லா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொஞ்சம் நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸு. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. குட் வாட்டருக்கு மட்டும் டேங்க் வச்சுருக்குறாங்க. டெரஸில் வந்து அது போக நமக்கு இங்கே ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக வந்து அந்த டேப்பும் கொடுத்துட்டாங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டேப்பும் கொடுத்துட்டாங்க. நம்ம துணி துவைக்கிறோம்னா அப்படியே நம்ம இங்கே தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் நீங்கள் பாருங்கள், நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அப்படியே நம்ம பார்க்க முடியும், நிறைய வீடு இருக்குது. இப்படி தான் நம்ம வரணும் இந்த வீட்டுக்கு. நம்ம சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி மேற்கு பக்கமாக வரணும். மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கும். இந்த வீட்டை நான் விலையும் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்லங்க. லேண்டு
இன்ட்டு ஒர்க்ஷாட்டெல்லாம் சேர்த்து 48 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம டீம்லேருந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய வீடுகள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம டீமுக்கு வந்து தாராளமாக கால் பண்ணலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட கனவு வீடும் நம்ம சேனல் வழியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.